வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ விஜய்க்கு ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டாக பிரிகிற மாதிரியான சூழல் வந்துடுச்சு. எடப்பாடி அவர்கள் இது முழுக்க தமிழ்நாடு அரசு தான் செஞ்சு தண்ணி இப்போ பதிவு போடுறாரு. கவர்மெண்ட்டில் யார் பதில் சொன்னாலும் அவர் பாஞ்சிக்கிட்டு வந்து இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு தருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். புரியுது அவங்களுக்கு, ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இந்த தற்கொலையோட சேரும்போது அது இப்போ கரெக்டாக அரசியலுக்கு கரெக்டாக வருது. அதுதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது ஆகப்பெரும் இதாக நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு வகையில் அவர் முன்னாடி இந்த ஆம்புலன்ஸை அடித்து டிரைவர் இது பண்ணுவோன்னு முதல்ல சொல்லி அதை கிளப்பி விட்டதில் அவர் முன்னாடி. அதுக்கு இந்த இதில் ஆம்புலன்ஸை தாக்கினாங்கன்னா இதுக்கு வழிகாட்டினவர் அவர் ஆகும் ஒரு வகையில். இல்லை அதுதான் இல்லை, எடப்பாடியெல்லாம் எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காப்புல. எடப்பாடியோட அரசியல் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறது தான். எடப்பாடியோட அரசியல் காலம் முடிந்து விட்டது, முடிஞ்சிருச்சு. இனிமேல் 2016 வரைக்கும்லாம் கிடையாது, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த விஜய் பிரச்சனை வரலை அப்படின்னா பொதுச்செயலாளர் பதவி போயிருக்கும். விஜய் பிரச்சனைனால கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கு. விஜயும் உள்ளே இழுக்கலான்னு சொல்லி பிஜேபி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கொடுத்துருக்க பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அதிமுகவே நம்ம ரெண்டாக உடச்சி விட்ருவோம். ரெட்டலையை பிடிக்கிட்டோம்னா அவங்க செல்லா காசு ஆயிடுவாங்க. அதில் ஒரு குரூப்பை நம்ம சேர்த்துக்கிட்டு விஜயும் சேர்த்துக்குவோம், சேர்த்தா நம்ம ஜெயிச்சிடலான்னு ஒரு அருமையான பிளானை கொடுத்துருக்காப்புல. யாருக்கு? பிஜேபி. ஸோ அவங்க அதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியெலாம் ஒரு என்ன உயிர் ஊசலாடிக்கிறது, இளமை ஊசலாடிக்கிறது மாதிரி கிடையாது, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காப்புல. எடப்பாடியோட அரசியல்லாம் முடிந்து விட்டது. எடப்பாடியார் இனி அடுத்து இதே கிடையாது, கணக்கிலே கிடையாது. அதனால் என்னத்தையோ ஒன்று பேசி இவங்க தற்குறி கூடலாம் சேர்ந்து அரசியல் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ எடப்பாடி பயணத்துக்கு அவங்க தாவேக்கால போஸ்டர் ஓட்டுறாங்க, கொடியை தூக்கிட்டு வந்து அவர் கூட்டத்தில் ஆட்டுறாங்க. அது இவங்களா கொடியை வாங்கி யார் வாங்கி ஆட்டினான்னு யாருக்கு தெரியும்? தாவேக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள ரோட்டில் கடையில் காசு ஏற்றி வாங்கி கொடியை குச்சியில் மாட்டி வர 250 ரூபா கேஸுகள் கையில் கொடுத்துட்டான்னா தாவேக்கான்னு மாறிடுமா? அப்போது இது எப்படி இருக்கா? அதுதான் 250 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த கொடிக்கு பதிலாக அந்த கொடியை கொடுத்துருவாங்க. அதிமுக கொடிக்கு பதிலாக தாவேக்கா கொடி அவங்க ஆட்டிகிட்டே இருப்பாங்க. விஜய் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டார். அதை எப்படிங்க ஏற்றுக்குவார்? ஒரு தற்கொலை இன்னொரு தலைமையை எப்படி ஏற்றுக்குவார்? தான் தலைவன் தான் நினைப்பாங்க. அதே உணர்வு தான் எடப்பாடியாருக்கு இருக்கும். அவர் முதலமைச்சராக தான் கட்சி நடத்துகிறாரே தவிர விஜய் முதலமைச்சர் ஆகிறக்காக கட்சி நடத்துகிறாரு. நேற்று ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஜய் முதலமைச்சரா, ஆதவர்ஜனா துணை முதலமைச்சரா, புஷி ஆனந்த் ஒரு துணை முதலமைச்சரா. சரி, யாரா நீங்கள்லாம் எங்கேருந்துடா வர்றீங்கன்ற மாதிரி. ஏன்டா பச்சை தண்ணிக்கு வெளியெல்லாம் படுத்து கிடக்காங்க. அவன் ஒருத்தன் மிரண்டு போய் ஓடி போய் ஒளிஞ்சு கிடக்கான், இன்னொருத்தன் டெல்லிக்கு போனேன் ஊரை நாட்டை விட்டே ஓடலாமான்னு பார்த்துட்டு இருக்கான். இவெல்லாம் துணை முதலமைச்சர். எங்கேயும் இவங்க கற்பனைன்றதுக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிடும். உள்துறை அமைச்சர் எப்படியும் புஷி ஆனந்த் கூட. அப்புறம் இவன் ஜான் ஆரோக்கியசாமி அமைச்சரா, அவர் ஒரு துணை முதலமைச்சர் நிற்கிறார். அப்போ அவரு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்லாம் கற்பனை இல்லை, அவங்களாம் போட்டு ராஜ்மோகன் தமிழ் வளர்ச்சி கொடுக்கலாம், தமிழ் வளர்ச்சி கல்வித்துறை கூட கொடுக்கலாம், பல விஷயங்களை பேசுவாப்புல. ஆபிரகாம் லிங்கன், அப்துல் கலாம் எல்லாத்தையும் பற்றி பேசுவாப்புல. கல்வித்துறை கொடுக்கலாம். இப்படி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. லயோலான்னு வச்சிருக்கிறதுனால அந்த தம்பிக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துட்டு கல்லூரிகளை கட்டுப்பாடு பண்ணதுனால லயோலா காலேஜ் எழுதி வாங்கிடலாம், அந்த மாதிரி இருக்குது. இல்லை அடமொழி, இப்போ அடமொழி அரசியல் அடமொழியாக மாறி போச்சு. வடிவேலு அவர் அங்கே வச்சதெல்லாம் வக்கீல் வண்டமுருகனாக இருந்து அரசியல்வாதியாக அவர் மாறின மாதிரி இப்போ பலரும் போயிட்டுருக்காங்க. பிரேமலதா ஒரு வார்த்தை கேட்குறாங்க, விஜயகாந்த் அண்ணன்னு சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி நடந்துக்கணும். என்றைக்காவது அவர் இப்படி தொண்டர்களை விட்டுருக்காரா? அவர் களத்தில் ஓடி நீங்கள் எப்படி 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு ஓடியாருவீங்க? களத்தில் எல்லாம் இருக்கணும்னு அவங்களும் இப்போ இறங்கி கேள்விகளை சரமாரியாக கேட்குறாங்க. அது தப்பு இல்லையா அப்படின்னு. அதாவது பிரேமலதா கேட்குறது கரெக்டு தான். அவங்க என்னென்னா, விஜயகாந்த் இந்த மாதிரியான ஒரு தற்குறி வேலையை அவர் வாழ்நாளில் செஞ்சுக்கிறேன். அவர் இறங்குவார் உள்ள. இந்த கூட்டம் முண்டி அடித்து வந்திருந்தா விஜயகாந்த் வேன்லேயே வரமாட்டார், இறங்கி போய் தள்ளுங்கடா போடா பின்னாடி போடான்னு சொல்லி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஸ்டார் வேல்யூன்றதை மாசா மட்டும்தான் வச்சுருந்தாரே தவிர ஸ்டார் வேல்யூன்றதை உடச்சிட்டார். அவர் மக்களோட மக்களாக இறங்கி நடந்து கட்சி தொண்டர்களோட போகிறது வர்றது பேசுகிறது அப்படின்றத அந்த மாதிரி ஆக்கிட்டார். அவரை பார்க்கணுன்னு முண்டி அடிக்க மாட்டாங்க, மாசாக இருப்பாங்களே தவிர அதை விஜய் அதை உடைச்சிட்டோம்னா நம்மளை நாய் கூட சீந்தான்ற தற்குறி மாசா வைக்கிறத தாண்டி கிரேஸாக வச்சுருக்காப்பு. அந்த கிரேஸாக வைக்கணும்னு நினச்சது லைட் ஆஃப் பண்ணி போட்டதோட விளைவு தான் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சா முதல்ல லேடிஸை மூவ் பண்ணுறது, குழந்தைகள் மேக்ஸிமம் வந்துருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவங்கள நகர்த்துறது. அதுக்கு பிறகு ஆண்கள் இப்படி அதை டிஸ்பாஸ் பண்ணுறதே ஒரு க்ரௌடு கண்ட்ரோல் இருக்கும் அவருக்கு. ஆமாம் இருக்கும். அது அந்த அம்மா சொல்கிறது கரெக்டு தான்.
அதாவது இப்போ விஜய் வந்து நம்ம இப்போ இதில் எடப்பாடி வந்து பிரேமலதாவுக்கு ஒரு சிக்கல் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணி நம்ம ஓட்டை அவர் வாங்க பார்க்குறாருன்னு அவர் யோசிச்சிருப்பார். இப்போ இந்த அம்மாவும் இப்போ விஜயகாந்த் ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஓட்டு வாங்க பார்க்குறாங்களான்றதாங்க. விஜய் இப்படி ஆனதுனால இனிமேல் நம்ம ஓட்டு நமக்கு வந்துருங்கிற ஒரு நிலைக்கு அவங்க நிச்சயமாக பார்க்க வேண்டியதுங்க. ஏன்னா விஜய் வந்து தற்கூரின்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. கேடு கெட்ட ஒரு மோசமான ஒரு சைக்கோன்றது இது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இனி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் நிச்சயம் விஜய் கூடலாம் போக மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு இது அவர் விஜயகாந்தோடைய இதை வந்து ஆட்டையை போடணும்னு பல பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. புரியுதா? அந்த மாதிரி அந்த அந்த இமேஜ் ஆட்டையை போடுறதுக்கு அதில் பிரதானமான ஆள் யாருன்னா விஜய். ஆனால் விஜய்க்கு அந்த இதெல்லாம் வராது. அதனால் கவலைப்பட வேண்டாம். டிடிவி மிக கடுமையாக ஒரு கேள்வி கேட்குறாரு. எரியிற வீட்டிலையா போய் சுருட்டுக்கு நெருப்பு வாங்குவீங்க அப்படின்னு எடப்பாடியை பார்த்து, அந்த கட்சி பண்ண வேலைக்கு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் கூட்டணிக்கு வாவான்னு கூப்பிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காப்புல. ஒரு எடப்பாடியை டார்கெட் பண்ணி அடிக்கிறது இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபியும் கேட்குறாரு, நீங்கள் மணிப்பூரில் சத்தான் கும்பமேளால சத்தான் அங்கே குழு அனுப்ப வேண்டியதுன்னு. டிடிவி வேறு ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதாவது விஜய் கூட நம்ம கூட்டணி சேரலான்னு வச்சுருந்தோம், இப்போ இவங்க அங்கேயும் உள்ளே போகிறாங்கன்னு ஒரு கோவத்தில் பேசுகிறாரு. இப்போ டிடிவி தினகரன் வந்து எப்படின்னா பழுத்த அரசியல்வாதின்றதை காட்டிட்டார். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் ஒரு 20 ஆண்டுகள் ஜெயலலிதா இருக்கும்போது கூட இருந்து அதை வாட்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் இருந்தார். அவர் தான் டிடிவி. டிடிவி சாதாரண ஆள் கிடையாது, ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இப்போ அதே டிடிவிக்கு ஒரு 10 லட்சம் பேர் கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அதை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிற திறமையும் அவருக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கா என்னன்றது வேறு. ஆனால் அவர் பழுத்த அரசியல்வாதி, அரசியல் தெரிந்தவர். ஆளுங்கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்ன, ஆளுங்கட்சி என்ன பேசணும், ஒரு தலைவர் என்ன பேசணும், ஒரு தொண்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே தெரிந்தவர் டிடிவி. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு இன்றைக்கி வந்து உடஞ்சி ஏதோ பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியாக இருந்தவர், ஆளுங்கட்சியில் இருந்து ஆளுங்கட்சி எப்படி செயல்படணும்னு தெரிந்த ஒரு அரசியல்வாதி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கும். டிடிவியோட பேச்சு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். நம்ம சும்மா ஜாலிக்கு ஏதோ பேசுகிறோம் வைக்கிறோன்ற டிடிவியை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடிவியோட நோக்கம் வந்து விஜயோட சேரணுன்னு இருந்திருக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் அன்னைக்கு விஜய் ஸ்பீச்சை பார்த்தவனே இவ்வளோ பெரிய தற்குறியா இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். வேறு எந்த தலைவனும் வந்து ஒரு நியாய தர்மப்படியும் அரசியல் தெரிந்தவர்கள், மக்களை தெரிந்தவர்கள், தன்மானம் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இந்த விஜயோட ஸ்பீச் வந்து எவ்வளோ தற்குறித்தனமானது, எவ்வளோ பெரிய அடிமுட்டாள்ன்றது தெள்ள தெளிவாக காட்டியிருக்கேன். அதுக்கு மேலே அந்த நபரை போய் சப்போர்ட் பண்ணால் நமக்கு இருக்கிற செல்வாக்கும் போயிடும், நமக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும்ன்றதை அறிந்தவர் டிடிவி. அதனால தான் டிடிவி அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இப்போ பார்த்திபன் போன்றவர்கள்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க. அதாவது உண்மையை தெரிந்தவர்கள், நிஜத்தை தெரிந்தவர்கள், செல்வாக்கில் இருந்தவர்கள், பதவியை அனுபவித்தவர்கள், இன்று இல்லாதவர்கள் இருப்பவர்கள், அவர்களுடைய அனுபவம் வேறு. இந்த தற்குறிகளுக்கு இருக்க அனுபவம் வேறு. இவன் இந்த தற்குறியோட சேர்ந்தா நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு சீன்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்தது தினகரனுக்கு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் ஓபிஎஸும் சைலண்ட் ஆகிட்டாங்க. எடப்பாடி எதை தின்னா பித்தந்தெளியும் எதையாவது ஒன்று பண்ணி எங்கிட்டாவது ஆட்டையை போட்டு உள்ளே போயிட முடியுமான்னு ஒரு கேடுகட்ட அரசியல்வாதின்றதை எடப்பாடியார் வந்து தற்போது வரை காட்டிகிட்டு இருக்காரு. இல்லை, அவரை விட ஹைலைட்டாக போய் யார் ஆதரிக்கிறான்னா, நான் விஜய் கூட இந்த விஷயத்தில் நிற்கிறேன், எங்களுக்குள்ள 1000 விஷயம் நடந்திருக்கலாம்னு எச்ராஜா ஒரு அரை மணி நேரம். எச்ராஜாலாம் வந்து நீங்கள் ஒரு கேடுகட்ட ஜென்மம். ஒரு இளம் நடிகராக, இளம்னா இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வராருங்கிறதுனால ஒரு மூத்த நடிகருக்கு அது சாலிடாரிட்டின்னு பார்க்க. அதே மாதிரி திரைப்படத்தில் நடிக்கும்போது அந்த நடிப்புனா என்னன்னு தெரியும் போது விஜயோட டான்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிருப்பாப்புல யார் எச்ராஜ். இந்த தம்பியவா நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம், நம்மளால் இப்படின்னம்னாலே வலிக்கு கைகால் இடறி விழுகிற மாதிரி இருக்கேன், நம்மளால் நடக்கக்கூட முடியலையே, இந்த பையன் இப்படி ஆடுறானே, இப்படி பாடுறானே, இப்படி லவ் பண்ணுறானேன்னு பார்க்கும்போது நடிப்புனா என்னன்னு இப்போ தான் அவருக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும் போது ஒரு பெரிய மதிப்பு மரியாதை விஜய் மேலே, சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவாப்புல. இப்போ விஜயை பார்த்தே இப்படி மிரண்டாருன்னா கமல், ரஜினி, சிவாஜியெல்லாம் அவர் கேட்குறாரு 4 மணி நேரம் காத்திருந்தா என்ன குற்றம்? இப்போ எம்ஜிஆர் பார்க்கலாம் 36 மணி நேரம் காத்திருந்தாங்க, இது ஒரு கிரிமினல் குற்றமா? இதுக்கு நீங்கள் கைது பண்ணுவீங்களா, விரட்டுவீங்களான்னு கேட்குறாப்புல. இந்த லெவலில் இல்லை, அதே வாய் தானே போன டைம் இப்படி பேச்சு அப்படின்ற மாதிரி. அவர் இல்லை எச்ராஜனா வாய்க்காலான்னு தெரியாது. இவர் தான் ஜோசப் விஜய்னு சொல்லி ஆதார் கார்டை எடுத்து வெளியிட்டு இவ்வளவும் பண்ணது.
இப்போ அப்படியே பல்ட்டி அடித்து உள்ளே கூப்பிட்டு ஆமாம், அவங்க டெல்லியிலன்னு சொல்லிப்பேன், ஐயோ என்னையா நான் காசை கொடுத்து ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி வளர்க்கிட்டு இருக்க, இதனால தான் உனக்கு எந்த பதவியும் தராமல் துரத்தி விட்டான். இப்போ திருப்பி வந்து நீ இந்த மாதிரி ஆட்டையை கலைச்சிட போலன்னா, ஐயா எனக்கு தெரியாதுங்க, நான் இப்பயே தம்பியை வாழ்த்தி பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருப்பேன். எச்ராஜா வாயும் சரி வாய்க்காலையும் சரி ரெண்டும் ஒன்று தான், எந்த பக்கமாக போகுதுன்னே தெரியாது. தமிழ்நாடு தேர்தல் அரசியலினுடைய மிகச்சிறந்த அரசியல் வியூக விற்பனரில் ஒருவராக பார்க்கப்படுகிற தமிழ் அருவியவர்கள் விஜய் உள்ள வரணும். விஜய் தமிழ் குருவியை சொல்றீங்களா? இருக்கா என்ன அந்த குருவி பறந்துட்டு தான் இருக்கா? அவர் கட்சியோட பதிவை ரத்து ஆனால் இன்னும் பதிவு ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அந்த நாசகார நல்லா வாயில் அது வந்ததுக்கப்புறம் அதை ஆதரிச்சதுக்கு அப்புறம் தானே இத்தனை பேர் செத்து போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? விஜயால தமிழ் குருவி போன இடம் ஆமாம் மறந்தே போயிட்டேன் நான். இது யார் மேலே குற்றம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் மேலே கூட கிடையாது. விஜய் ஆதரித்து தமிழ் குருவி பேசினது தான். தமிழ் குருவி போன இடம் பூரா நாசம். ரஜினிகாந்த் இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி விட்டு கடைசியில் ரஜினிகாந்த் ஒருத்தர் மேலே எனக்கு இன்னும் பாசமும் பிரியமும் இருக்க காரணம் இந்த தமிழ் குருவி மாதிரி தக்குருவிகளை டோட்டலாக காலி பண்ணி விட்டாப்புல ஒரே நாளில். தலை காட்ட முடியாமல் வைகோவை ஒழிச்சு விட்டு தமிழ் குருவி தான். விஜயகாந்தை நாசப்படுத்தினது தமிழ் குருவி தான். கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணமே தமிழ் குருவி தான். ஏன்னா இப்போ அடுத்து வந்து விஜய்க்கு ஆதரவுன்னு சொன்னதோட 40 பேர் செத்து போயிட்டான். தமிழ் குருவி காலை வச்சா அவன் குடும்ப நாசம், அவன் கட்சி நாசம், அவன் வாழ்க்கையே நாசமாக போயிடும். அவர் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. திமுகவை ஓட விரட்டணும்னா விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும்னு. திமுகவை ஏன்டா நீ ஏன் ஓட விரட்டுற? எல்லா எலெக்ஷனுக்கு ஒரு எல்லா எலெக்ஷனும் ஓட விரட்டு. நீ தான் தெரிச்சு ஓடிட்டு இருக்க, வாடகை வீடு கூட இல்லாமல் பிச்சை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னும் அந்த வெறி அடங்கலையா? சொறி பிடிச்ச வெறி. திமுக காசில் தானே நீ தின்னுக்கிட்டு வீட்டில் இருந்த நீ. இப்போ உனக்கு என்ன கொள்ள? உன்னை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா ஒரு நாட்டையே நாசப்படுத்திடுவியா நீ? புரியுதா? இல்லை, அவர் வியூகம் அமைச்சு தான் 2014 விஜயகாந்த் உள்ள கூட்டது 2 சீட்டு ஜெயிச்சு. விஜயகாந்த் செத்ததே இந்த ஆள்னால தான். பிரிக்காமல் இருந்திருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருப்பார் விஜயகாந்த். பயங்கரமான அடிப்படையில் சொல்கிறேன். நல்ல நிலையில் இருந்திருந்தாருன்னா அவர் இன்னும் ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருப்பார்ல. அவரை கொண்டு போய் 3வது அணி மண்ணாங்கட்டி அணின்னு சொல்லி போட்டு அதுக்கு முன்னாடி கொண்டு போய் பிஜேபி கூட்டணியிலே சேர்த்து என்னென்னமோ பண்ணி விஜயகாந்தை நாசப்படுத்தினதே தமிழ் குருவி தான். தமிழ் குருவிலாம் வந்து விஷச்செடிங்க, பார்த்தினியன் செடி மாதிரி. தமிழக அரசியலில் வெட்டி எரிய வேண்டிய செடி தான் தமிழ் குருவி. தமிழ் குருவி ஒரு நாசகார சக்தி. புரியுதா அவங்களுக்கு? அது அப்படி தான் நம்ம யாரை நோக்கி போகிறாரோ அவங்க. ஆனால் என்னென்னா ஏன் அதிமுக தமிழ் குருவியை விட்டு வச்சுருக்குன்னா, நீயா போராட நாசமாக போயிடும், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. நீ எங்கேயா போ, அவன் நாசமாகட்டும் அப்படின்ற மாதிரி. இல்லை, நீங்கள் கடந்த காலத்தில் இந்த வேற ஒருத்தருக்கு உதாரணம் சொன்னீங்க. கரெக்டாக தோக்க போகிற நேரத்தில் தம்பி கட்சி வந்தாப்புலன்னு KS ராதாகிருஷ்ணன். அவர்தான் சின்ன வெளியே தெரியாது, குருவி பிஜேபியில் சேர்ந்துட்டாப்புல. பிஜேபியில் சேர்ந்துட்டு நீண்ட கடிதம் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து பவன் கல்யாணம் மாறணும், தேவையில்லாமல் வைகோ மாதிரி போயிடக்கூடாது, வந்து கூட்டணிக்குள்ளே வாங்கினா அவர் விஜய்க்கு அது ஏறத்தாழ 2000 வார்த்தைகளுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காப்புல. எல்லாம் அவர் இப்போ கலைஞரே சொல்லியிருக்காரு, என் தம்பி வந்து நாம் எப்போதெல்லாம் தோல்வி அடைந்து துவண்டு போயிருக்கோமோ அப்போது தம்பி நம்மிடம் வருவான், நாம் எப்போது வெற்றி பெறுகிறோமோ அப்போது இங்கே இருக்க மாட்டான், தோல்வி அடைகிற இடத்திற்கு சென்று விடுவான்னு சொல்லியிருக்காரு. யார்? கலைஞர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ பிஜேபி கரெக்டு. தமிழ் குருவி இங்கே வந்துச்சு, விஜய் நாசம். அந்த பார்ட்டி பிஜேபிக்கு போச்சு, பிஜேபி நாசம். ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ விஜய்க்கு தமிழ்நாட்டில் அவருக்கு ஆட்சி இல்லை பாண்டிச்சேரி இதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, இலங்கை அங்கே பெருமளவுக்கு போதோன்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய்க்கு ஆதரவாக இங்கே பெரிய சதி நடந்துருச்சுன்னா அங்கேருந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்கான டொனேஷன்லாம் பண்ணுறாங்க. இப்போ விஜய்க்கு வழக்கு நடத்த பணம் இல்லைன்னு டொனேஷனை போட்டு டொனேஷன் லண்டனில் இருக்க ஒருத்தருக்கு போகுதுன்னு எடுத்து. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கிரிமினலோட இலங்கையில் இருக்கிற கிரிமினல்கள் பயங்கரமானவங்க. நம்ம எல்லாரையும் சொல்ல, தம்பிகள் கஷ்டப்பட்டு அந்த நாடு எத்தனையோ பேர் செத்து இது பண்ணிக்காங்க. அதில் கிரிமினல்கள் வந்து தனி ரகம். ஏற்கனவே பிரபாகரன் காசு ஆட்டையை போட்ட குரூப் ஒன்று, ஆட்டையை போடணும் இப்போ மறைஞ்சிருக்கிற காசை திங்கணுன்ற குரூப்பு பெரிய அளவில் சுற்றிட்டு இருக்கு. உலகம் பூரா போராளிகள் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கு. பிரபாகரன் மகள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி திங்கிறது. இப்படி ஒரு பெரிய திருட்டு கும்பல் அங்கே இருக்குது. அந்த திருட்டு கும்பல் தான் இப்போ விஜய் வந்து விஜயை காப்பாற்றுங்கன்னு காசு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வழக்கு. அதே போல் அந்த வழக்கினுடைய ஆதாரங்கள்னு பார்த்தா இவங்க இந்த ஸ்கூல் பசங்களாக இருக்கிறவங்கலாம் வீடியோ அவங்களா இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கல்ல, ஒரு வீடியோ ஆதாரமாக இல்லை கிடையாது. இவங்க பேசினதை எடுத்து ஆதாரம்னு போட்டு பதிவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் லண்டனில் இருக்க அந்த கும்பல் மர்ம ஊசி போட்டுட்டாங்க, ஆம்புலன்ஸில் கொண்டு போகும்போது ஏதோ பண்ணிட்டாங்கன்னு. இந்த கும்பல் வந்து ஒரு அளவுக்கு அமௌண்ட் அடிச்சிருவாங்க.
இது மாதிரி தான் நம்ம அந்த 3 நம்பர் சொல்லுங்கள் குரூப் மாதிரி தான் அவங்க காடு காடுக்கு மேலே இருக்க 3 நம்பர் அந்த மாதிரி விஜய் மேலே இருக்க 3 நம்பர் சொல்லுன்னு சொல்லி விஜய் செத்துட்டாரு உயிருக்கு அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. விஜய் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவரை காப்பாற்றணும், மருத்துவமனையில் அவரை காப்பாற்றணும், அதே மாதிரி ஆமாம் அவருக்கு வந்து சட்ட ரீதியாக உதவி செய்யணும்னு சொல்லி வசூலை போட்டு விஜய் உயிரோட நல்லா இருக்கிற விஜயை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கேன். இருக்கிற இதுக்கே அவருக்கு டேக்ஸ் நான் ஏன் இவ்வளோ கட்டணும்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. மறைச்சதை காருக்கே கட்ட மாட்டேன்னு போராடிட்டு இருக்கிறவருக்கு பணம் வசூல் பண்ணுறாங்க விஜய் பேரை சொல்லி. இது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்ப்போம் சார் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது. ஏன்னா சர்வதேச அளவுக்கு அவங்க விஸ்தீரணம் பண்ணால் சீமானுக்கு அதில் ஒரு பாதிப்பு இருக்குது. அவர் இதுக்கப்புறம் இல்லை சீட்டிங் கும்பல் வேற. சீமானுக்கு வந்து இது பண்ணி இறக்கத்தில் கொடுப்பாங்க. இது சீட்டிங் கும்பல். நான் இவர் குறைஞ்சபட்சம் இவர் அதுக்காக பேசுகிறாரு. அந்த உணர்வு ரீதியாக அட்லீஸ்ட் அந்த அவங்களுடைய அந்த நிதி திரட்சிக்கு இவர் கிரவுண்டில் பேசுகிறாப்புல போகிறாரு. இப்போ அடுத்து கடலுக்குள்ளே போகிறாரு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு போது அந்த ஆக்டிவிட்டிக்காவது ஒர்த்தாக இருக்கும். இந்த பக்கம் வாங்குறவங்க என்ன கணக்கு காட்டுவாங்கன்னு தெரியல. இல்லை அவங்க தின்னுட்டு போயிடுவாங்க. பார்ப்போம் சார் இது அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி போகுது. இது கேரவன் சிசிடிவி மற்ற விஷயங்கள்லாம் வாங்கினாலும் எத்தனை ஆண்டுகள் வழக்கு நடக்கும்னு இந்தியாவில் தெரியாது. ஜெயலலிதா அவர்களுக்கு 18 வருஷம் வரைக்கும் போச்சு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு கொடுத்தலுக்கு நன்றி சார்.